ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்துட்டு ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வாயெல்லாம் கட்டிக்கிட்டு மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு இங்கே அஞ்சலி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள வந்துட்டு அஞ்சலி ஏந்திரி, அஞ்சலி என் கூட வா என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்கள கம்பல் பண்ணி கூப்பிடுற மாதிரி அவரே கனவு கண்டுடுறாங்க. அஞ்சலி பயந்து போயிட்டு ஐயோ அம்மா 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 என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு கதறிட்டு அழுகுறாங்க. அப்புறம் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தால் அவங்க அம்மா எழுந்திரிச்சு என்னாச்சு அஞ்சலின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அந்த மகேஷ் வந்துட்டாமான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை பதறாதுன்னு சொல்லிட்டு போய் சாமி ரூம் போயிட்டு என் பொண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவன் போனவனாவே இருக்கணும், அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து திருநீர் வச்சுட்டு இங்கே பாரு ஒன்றாகாது, அப்பா நம்ம கூடவே இருப்பாரு, நீ எதுவும் கஷ்டப்படாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணி அவங்கள சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறாங்க அவங்க அம்மா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே முருகனும் ரேவதியும் வந்துட்டு பூ ஃபுல்லாக வந்துட்டு வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணணும்னு சொன்ன அந்த இதுக்கு வந்துட்டு ஒரு புது வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா அது வந்துட்டு ரகுவோட வீடாக இருக்குது, புது வீடாக இருக்குது. போயிட்டு சார் இவங்க கூப்பிட கரெக்டாக ரகு யார் அதுன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. இங்கேயும் வந்துட்டிங்களா, இங்கே எதுக்கு வந்தீங்க, உங்களையெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு தானே விட்டேன், நீங்கள் எது வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முருகன் ஒரு மாதிரி கை காமிக்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, இவன் என்ன சொல்கிறான் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா பூ ஆர்டருக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவன் தானா அது, தெரிஞ்சிருந்தா நம்ம முதலே ஓசிலே பண்ண வச்சுட்டு இருக்கலாமே அப்படின்னு அவரோட கேவலமான புத்தி அங்கேயே யோசிக்கிறாரு. சரி ஒழுங்காக வந்து பண்ணு, அவர் சொன்னவர் நீ தானா, சரி கரெக்டாக பண்ணோம் வாங்க, வேறு எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டுருக்காரு. கரெக்டாக அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. வந்துட்டு ரேவதி வாங்க முருகா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க ஒன்றும் இங்கே இதுக்காக வரல, பூ ஆர்டருக்காக வந்திருக்காங்க, போய் உங்கள் வேலையை பாரு, சும்மா தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரகு வந்துட்டு ஓவராக சீனை போட்டிருக்காரு. அப்புறம் டீ கூட வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடு, சின்ன கப்பு இருக்குது அதில் பாதி ஊற்றி கொடுத்தா போதும், எவன் மொய் வைக்க மாட்டானே தெரில அப்படி இப்படின்னு சொல்லி இப்படிலாம் விட்டுருக்காங்க. அப்புறமா ஒய்ஃப் வந்துட்டு முருகன்கிட்டையும் ரேவதிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அவர் எப்பவுமே இப்படி தான் அவங்களெல்லாம் கூப்பிடலான்னு தான் சொன்னேன், ஆனால் அவர் தான் இன்னும் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்ல நாங்கள் வந்தால் வேலையை பார்க்குறோன்னு அவங்க போய் வேலையை பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் லக்ஷ்மியும் முருகனோட அம்மாவும் ஸ்வீட் போட வந்த இடமும் ரகுவோட வீடே தான். ஸ்வீட் செஞ்சிட்ருக்காங்க. சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஆர்டர் கொடுத்தவங்க கிட்ட சொல்ல இல்லை இந்த வீட்டோட ஓனர்கிட்ட கொடுங்க உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு லக்ஷ்மி போக கரெக்டாக முருகனையும் ரேவதியும் பார்க்குறாங்க. அப்படியே மறைஞ்சு நின்றுட்டுருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.